ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா எங்கேயும் வெளியே கூப்பிட்டா அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சும்மா நம்ம ஓஎம்ஆர்லேருந்து கோவளம் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு சும்மா சுற்றி காட்டிட்டு வரலான்றது அந்த வீடியோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த மெரினா மாலில் போயிட்டு சும்மா இந்த கேமு ப்ளே பண்ணோம். ஆக்சுவலாக இது 140 ரூபா. ஆனால் 2 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இந்த பொம்மை எடுக்கணுமா. அது கண்டிப்பாக வராதுன்னு தெரியும் சும்மா சரி ஒரு ஜாலிக்காக விளாண்டு கடைசியில் அது நாசமாக போனது தான் மிச்சம். அது எப்படின்னா சுத்தமாக கொஞ்சம் கூட கேட்ச் பண்ண மாட்டேங்குதுங்க. அது தண்டை கருமம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது விளாடாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. 2 சான்ஸு அதுக்கு கொஞ்சம் கூட டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அது விளாண்டா எப்படி? காசு வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம். ஸோ நீங்களாம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை மீறி உங்கள்கிட்ட நிறைய காசு இருந்தால், லக்கு இருந்ததுன்னா மேபி கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா விளையாடுங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா மாலுக்கு ஃபஸ்ட் டைம் இது தான் வர்றது. அவங்க வேறு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா இதெல்லாம் காசு வேஸ்ட்டு பண்ணி நிற்கிறீங்கன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்மை வீடியோ எடுத்துருங்க, இதெல்லாம் யாரும் விளையாடாதீங்க, காசு ஏமாறாதீங்கன்ட்டு ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த வீடியோவோட டைரக்டரு, கேமராமேனு, எடிட்ரு எல்லா கர்மமும் நான் தான். ஸோ இப்படி தான் இருக்கும். வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சும்மா அந்த ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட இதை சாப்பிட்டதுக்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருந்தா வயிறாக சாப்பிட்டு வந்திருப்போம். ஒரு சின்ன கப்பு 200 250 ஏதோ ரேட்டு போயிடுச்சு ஒரு கப் ஐஸ்கிரீமு. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மசாஜ் மிஷினில் உட்கார வச்சோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான பயம் இதில் உட்காந்துட்டு. அது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அல்ல இல்லைன்ட்டு. அவ்வளோதாங்க. அடுத்தது பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியெல்லாம் சும்மா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சுனே போகிறேன். தண்ணி உள்ள இருக்குல்ல, காத்துல பார்த்தா தர தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோவளத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இது என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். 140 சம்திங் வரும். பார்க்கிங் டிக்கெட்டு அது தனியாக வந்துடும் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை, சுண்டல், இந்த பலூன் ஷூட்டிங் கேமு, இந்த ராட்டனம், இதுமாரி நிறையா இருக்கும்னு நினச்சி வந்தீங்கன்னா அதான் இல்லை, இங்கே எதுவுமே இருக்காது. வெறும் ப்ளைனாக பீச்சாக இருக்கும். ஆக்சுவலாக இது இந்த ஈவினிங் டைமில் வந்திங்கன்னா ஃபேமிலியோடு சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பீச்சு பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. சின்ன பார்க் இருக்குது, சில்ட்ரன் பார்க் வேணால் கொஞ்சம் இருக்குது, ஒன்று இருக்குது. மற்றபடி இதில் என்ஜாய்மெண்ட்லாம் இல்லை. சும்மா ஃப்ரீயாக ஈவினிங்கில் காமாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். நீங்கள் உட்காந்து விளையாடலாம். அதெல்லாம் அதை தவிர்த்து இதில் என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. ப்ளே 90s கிட்டோடைய ஃபேவரான ஜேசிபி நிற்கிது. இல்லை யாரும் இல்லை, விளையாட விட்டாங்கன்னா ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்களா, வாட்ச் டவர்லாம் இருக்குது.
பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வழக்கமான கோவளம் பீச்சுக்கே போயிட்டோம். எதனா சாப்பிட்லாம், அந்த ஃபிஷ் ஃப்ரை எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம பழைய கோவளம் பீச் கடை போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளாண்டோம். குறி வச்சா ஏற விழணும். என்ன கலர் பலூன் துப்பாக்கி நேரம் கட்டுங்க. பலூன் நேரம் பார்த்தா அடிங்க. டயகம் மேலே போல்ட்டேன். அந்த பக்கத்தில் வச்சியா ஏதோ ஒன்று குட்டிங்களா? கரெக்டாக வந்துட்டா. நான் உங்களுக்கு கொடுக்க வரேன்டா. சுடுமா சுடுமா இந்த கட்டை வரலத்துக்கு மேலே வைங்க. அப்படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா களத்தில் இறங்குனாங்க. சரி நம்ம கூட ஏதோ 1 2 இதாக ஏதோ சுடுவாங்க பார்த்தா எனக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. உண்மையிலே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பலூன் 4 பலூன் ஷூட் பண்ணியிருப்பாங்க. 2 சுட்டிச்சு. கண் ஆப்ரேஷன் பண்ணது இப்போ தான் பவரை காட்டுறேன். கண் ஆப்ரேஷன் பண்ணது பவர் காட்டுறேன். ஆக்சுவலாக மாலில் விளாண்ட கேமோட இது எவ்வளோ பரவாயில்லைங்க. உண்மையிலே கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தது. இந்த ரிங்கு போகிற கேம் கூட விளாண்டோம், ஆனால் அது வீடியோ எடுக்கல அந்த டைமு. இந்த பொம்மையெல்லாம் நாங்கள் கேமில் ஜெயித்த பொம்மை, இந்த பொம்மை, இந்த ஆட்டோ, அப்புறம் இந்த ஒரு டப்பா, ஃபைனலாக இந்த இதில் ராத்திரி விளையாட்டில் ஏறி விளாண்டுட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோடு வெளியே போனது ரொம்ப ஜாலியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதேமாரி எதனா ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.